கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தியான வேளையின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் சிந்திப்பதற்காக மார்க் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 12 வரைக்கும் அடங்கியுள்ள திருமறை பகுதியை தியானமாக நாம் மேற்கொள்ளலாம். நாம் தியானம் செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் வேண்டிக் கொள்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாடுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திரு வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய காலங்களுக்கு, எங்களுடைய பாதைக்கு தீபமாக வெளிச்சமாக இருக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய திரு வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு சுவாமி, இந்த உலகத்திற்கு உப்பாக ஒளியாக நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் அழைத்தார். அருள் ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதப்படுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மார்க் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1 துவங்கி 12 வரைக்கும் அடங்கியுள்ள பகுதி நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வருகின்றார். ஒரு வீட்டில் அமர்ந்து ஆண்டோடைய திருவார்த்தைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த திருமறை பகுதி மிகவும் அழகான ஒரு திருமறை பகுதி, ஒரு அற்புதம் நடந்த ஒரு திருமறை பகுதி. இந்த திருமறையில் பகுதியில் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட பின்பதாக அநேக மக்கள் கூடி வந்து ஆண்டோடைய திருவார்த்தைகளை கேட்கிறார்கள். இது ஒரு வழக்கத்திற்கு மாறாக இருப்பதை நாம் நினைக்கிறோம். ஒவ்வொரு யூதர்களும் ஜெப ஆலயத்துக்கு சென்று கடவுளை வழிபடுவதும், பலி செலுத்துவதும், தங்களுடைய நேர்த்தி கடன்களை செய்வதும், கர்த்தருக்காக பொருத்தனை நிறைவேற்றுவதும், ஆண்டவருக்காக விண்ணப்பங்களை செய்வதும் ஒரு பாரம்பரியமாக வழக்கமாக இருக்கின்ற சூழ்நிலையில ஒரு வழக்கத்திற்கு மாறாக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலிருந்து ஆண்டவருடைய திருவார்த்தைகளை அவர் கற்றுக் கொடுக்கின்றார், அவர் போதிக்கின்றார். அநேக மக்கள் அந்த வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிறார்கள். பாருங்கள், அந்த வீட்டிலே பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று என்று பார்க்கிறோம். அவ்வளவு கூட்டம், அவ்வளவு மக்கள் ஆர்வமாக ஆண்டவருடைய திருவார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மிகுந்த ஆவலாக இருக்கிறோம். எனவேதான் எங்கெங்க கூட்டங்கள் நடந்தாலும் நாம் ஓடி சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முயற்சிக்கிறோம். அல்லது அந்த கூட்டத்தில் நாமும் ஒருவராக நம்மை இணைத்துக் கொள்வதில் அவ்வளோ ஒரு ஆனந்தம். நான் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பமும் அப்படி இணைந்து கொள்வதில் ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. எனக்கும் என்னுடைய பள்ளி பருவங்களில், கல்லூரி பருவங்களில் இப்படிப்படுத்த கூட்டம் நடைபெறும் பொழுது தவறாமல் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது என்னுடைய வழக்கம். ஒரு முறை நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, உங்களுக்கு தெரியும், கல்லூரியில் படிக்கும் பொழுது அந்த கல்லூரியில் படிப்பதற்கே உண்டான எல்லா விதமான சேட்டைகளும் என்னிடத்தில் உண்டு. நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடிப்பது, நண்பரோடு சேர்ந்து பல்வேறு இடங்களில் செல்வது வருவது போன்ற காரியங்கள்லாம் உண்டு. ஒரு முறை இப்படி ஒரு அற்புத கூட்டத்தில் சென்றிருக்கும் பொழுது அந்த அற்புத கூட்டத்தில் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த கூட்டம் நடத்துகின்ற அந்த பிரசங்கியார் வழக்கமாக ஒரு பேரை சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொல்வது ஒரு வழக்கம். எனவே நாங்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டும் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டும் உட்கார்ந்து கொண்டிருக்கும் கூட திடீரென்று அகஸ்டின் உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே ஒரு பெரிய ஷாக் எனக்கு. என் நண்பர்களுக்கும் பயங்கர ஷாக். எல்லாருமாக என்னை சிக்கிக்கொண்டாய், நீ போய் என்று சொல்லி என்னை வற்புறுத்துகிறார்கள். எனக்கு வெட்கம், அவமானம். எங்கே மேலே சென்று அவர் நான் செய்த தவறுகள் எல்லாம் எடுத்து சொல்லிவிடுவாரா என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கம், ஒரு தயக்கம், ஒரு நடுக்கம். நான் மௌனமாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன். என் நண்பர்கள் என்னை தூக்கி விடாத குறையாக போடா என்று சொல்லுகிறார்கள். சரி, போவதா வேண்டாமா என்று யோசித்து சரி போகலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு முன்பதாக உட்கார்ந்திருந்த ஒருவர் எழுந்து போனார். அவர் பேரும் அகஸ்டின். ஒரு பெரிய ரிலீஃப் மனசுக்குள்ளாக. நல்ல வேளை நம்முடைய தவறுகளை வெளியே சொல்லவில்லையே என்று சொல்லி யோசித்துக் கொண்டது. நண்பர்களே, எனவேதான் எல்லா மக்களும் எங்கே கூட்டம் நடந்தாலும் அங்கே செல்வது ஒரு வழக்கம். இங்கும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்பதற்கு, அவரை பார்ப்பதற்கு, அவர் செய்த அற்புதங்கள் என்ன, அடையாளம் என்பதை கவனிப்பதற்காகவே பல கூட்டம் செல்வது வழக்கம். அங்கும் அந்த வீட்டை சுற்றிலும் பெரிய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் ஒரு அழகான ஒரு காட்சி இருக்கிறது. ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது. ஒரு 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஒருவனை கற்பனையாக நினைத்து பார்த்துக்கொள்ளும் என்று சொன்னால்,
உள்ளே நுழைவதற்கு அவர்கள் போராடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எப்படி ஆலயத்துக்குள்ளாக ஒரு சில மக்கள் உள்ளே செல்லக்கூடாது என்பதற்காக கோயில் நுழைவு போராட்டம் நடக்கிறதோ, அதே போல ஒரு போராட்டத்தை முன்வைக்கின்றார்கள். கோயில் நுழைவு போராட்டம் போல ஆண்டவருடைய பிரசனத்துக்குள் செல்வதற்கான ஒரு போராட்டம். ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனோடு, அனுமதி இல்லை, மக்கள் தழுகிறார்கள், உள்ளே நுழைவதற்கு யாருக்கு விருப்பம் இல்லை, பல்வேறு விதமான தடைகள் மத்தியிலே அவர்கள் சோர்ந்து போர்கள். என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மேற்கூறியை பிரித்து திறப்பாக்கி அந்த திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை கீழே இறக்குகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நான் யூத் டைரக்டராக இருக்கும் பொழுது இந்த திருமறை பகுதியை மக்களிடம் தியானிக்க சொல்லி, ஒருவேளை நீங்கள் அந்த கூட்டத்தில் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு 4 பேர் இப்படி வரும் பொழுது நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்திருப்பீர்கள் என்று நான் கேட்டேன். ஒவ்வொரு விதமான பதில் சொன்னார்கள். யாரா இவர்கள், ஒரு ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு இத்தனை தடையா என்று, ஒருவேளை சாத்தான் கூட்டமா என்றெல்லாம் பல்வேறு விதமான யூகங்களை அவள் முன்வைத்தார்கள். முகத்தை சுழித்தார்கள், யார் அவர்கள் அருவறுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 4 பேரும் கூறியை புறத்து திறப்பாக்கி கீழே இறக்கின பின்பதாக ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அது வரைக்கும் போதித்து கொண்டிருந்த ஒருவர் அற்புதம் செய்வதற்கு முன்வருகிறார். அன்புக்குரியவர்களே, என்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அழகான பாடல் கூட ஒன்று, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அருமையான ஒரு பாடல். அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் போதித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவராக தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் அற்புதம் செய்பவராக இந்த உலகத்தில் எடுத்து காட்டியது இந்த 4 பேருடைய செயல் என்றால் அது மிகையாகாது. அன்புக்குரியவர்களே, இந்த 4 பேருக்கும் நான் ஒரு பெயர் வைத்திருந்தேன். ஒருவேளை இந்த திமிர்வாதக்காரன் இவளுக்கு உறவினரா என்று தெரியவில்லை, அல்லது பக்கத்து வீட்டுக்காரா என்று தெரியவில்லை, அல்லது நண்பர்களா என்று தெரியவில்லை. ஆனால் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒரு முடியாத ஒரு நபர், பிறரை சார்ந்து இருக்கின்ற ஒரு நபர், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதரை நலம் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு 4 பேர் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். நான் ஒருவேளை ஆங்கிலத்தில் அவர்களுக்கு பேரை வைத்திருந்தேன், they are the volunteers. இயேசு கிறிஸ்துவின் இயக்கத்தில் தன்னார்வ தொண்டர்களாக தங்களை இணைத்துக் கொண்டவர்கள், இந்த உலகத்திற்கு தங்களை அடையாளம் காட்டியவர்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து பொதுவாக நீ எழுந்து நட என்று சொல்வார், அல்லது தாவீதின் குமாரனை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நின்று உன்னை அழைத்துவார்கள் என்று சொல்வார், அல்லது சீடர்கள் யாராவது சொல்லும் பொழுது இவன் நோய் வைப்பட்டிருக்க என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து உதவி செய்வார். ஆனால் இந்த பகுதியில் இந்த திமிர்வாதக்காரரோ அல்லது கூட வந்த 4 பேருமோ எந்த விதமான விண்ணப்பம் வைக்காமல் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு பெரிய அற்புதத்தை அடையாளங்களை செய்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோட இயக்கத்தில் யாரெல்லாம் இப்படி தன்னார்வமாக உழைக்கின்றார்களோ அந்த உழைப்பை ஆண்டவர் அங்கீகரித்து அவருடைய மன விருப்பத்தை ஆண்டவர் அறிந்து அவருடைய தேர்வுகளை சந்திப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். இதுவரைக்கும் போதித்துக் கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது அற்புதம் செய்கின்றவராக, இறையாட்சி வந்துவிட்டது, கடவுள் என்னை இதற்காகத்தான் அனுப்பினார் என்பதை இந்த உலகத்தில் பறைசாற்ற விதமாக அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த 4 பேர் யார் என்று தெரியவில்லை, அவருடைய முகங்கள் யார் என்று தெரியவில்லை, அவருடைய பின்னணியும் யார் என்று தெரியவில்லை. ஆனால் தங்களுடைய பெயர்களை மறைத்து கொண்டு ஆண்டவருடைய திருநாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களுக்கு தங்களை ஒரு கருவிகளாக மாற்றிக்கொண்டார்கள். இன்றைக்கு கூட நாம் இத்தனை கூட்டங்களுக்கு போகிறோம் என்று சொன்னால், ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கும், நமக்கு ஏதாவது நடக்க வேண்டும் அல்லது நம்முடைய குடும்பத்துக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரே நோக்கத்தோடு தான் நாம் கலந்து கொள்வோம். அல்லது நண்பர்களாக நாம் சேர்ந்து நாமும் போய் பார்த்து வருவோம் அல்லது கேட்டு வருவோம், நல்ல பாடல் இருக்கிறது, அவர் நல்ல உயர்ந்த பிரசங்கியார் என்று சொல்லி இப்படித்தான் நாம் ஆயத்தமாய் கொண்டு வருவோம். ஆனால் இந்த 4 பேர் தங்களுக்காக வராமல் பிறருக்காக வந்தார்கள். ஆண்டவர் வெறும் போதரிக்கின்ற ஆண்டவர் மாத்திரமல்ல, அற்புதம் அடையாளங்களை செய்து மேசியாயினுடைய யுகம் வந்துவிட்டது என்று சொல்லி பறைசாற்றுவதற்கு தங்களை ஒரு கருவிகளாக மாற்றிக்கொண்டார்கள். இயேசுனுடைய இயக்கத்தில் அவர்கள் தன்னார்வ தொண்டர்களாக தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, அழகான வசனம் சொல்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 5ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார்,
இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அவர் சுகமடைந்தார். அன்புக்குரியவர்களே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து என்று சொல்லவில்லை, மாறாக சுமந்து கொண்டு வந்த 4 பேருடைய நம்பிக்கையை பார்த்து, பற்றுறுதியை பார்த்து, விசுவாசத்தை பார்த்து இந்த திமிர்வாதக்காரனுக்கு, ஒரு முடக்குவாதம் மற்றும் ஒரு மனிதருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கின்றார். அப்படி என்றால் நான் இப்படி யோசித்து பார்த்தேன். ஏனென்று சொன்னால், வெறும் நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையோடு நின்று விடாமல் அந்த நம்பிக்கை பதிலாக வேறு என்னென்ன வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருப்பார். இவரை நான் இப்படி கற்பனையாக நான் யோசித்து பார்த்தேன். சுமந்து கொண்டு வந்த அந்த 4 பேருடைய முதலாவது இந்த கரிசனை, இந்த கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், பிறர் மீது உள்ள கரிசனையை ஆண்டவர் பார்த்து இந்த மனிதருக்கு சுகம் தந்திருக்கிறார். முதலாவது அவருடைய கன்சர்னை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் பார்த்து வியந்த இரண்டாவது காரியம் என்ன என்று சொன்னால், அவருடைய கமிட்மெண்ட், ஒப்படைப்பை ஆண்டவர் பார்த்து வியந்தார். இயேசு அவர்களின் ஒப்படைப்பை, கமிட்மெண்ட்டை பார்த்து இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். இவருடைய நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இத்தகைய ஒப்படைப்பு நம்முடைய வாழ்விலே நிறைந்து இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக நம்ம எழுப்பி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்விலே விசுவாசம் இருக்கிறது, குறைவில்லை தான். ஆனால் எல்லா சூழலிலும் பார்க்கும் பொழுது இந்த 4 பேரிடம் இருந்த ஒப்படைப்பும் அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இந்த 4 பேர் இத்தகைய ஒப்படைப்போடு அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவருடைய வாழ்விலே விசுவாசத்தை மாத்திரம் பார்க்கவில்லை, அவருடைய கன்சர்னை பார்த்தார், அவருடைய கமிட்மெண்ட்டை பார்த்தார். மூன்றாவதாக கரேஜ், விடாமுயற்சியை ஆண்டவர் பார்த்து வியந்தார். எல்லாரும் சோர்ந்து போகின்ற சூழ்நிலையில, ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள், தடைகள் வரும் பொழுது துவண்டு விடுகின்ற சூழ்நிலையில, இந்த 4 பேர் உள்ளே நுழைவதற்கு முடியாத சூழ்நிலையிலும் கூட ஒரு நுழைவு போராட்டத்தை வெற்றிகரமாக அவர்கள் போராடி அவர் ஜெயித்தார்கள் என்பதை இந்த திருமறைப்பதை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் இந்த விடாமுயற்சியை, கரேஜ், விடாமுயற்சியை ஆண்டவர் பார்த்து வியந்து இந்த முடக்குவாதம் மற்றும் திமிர்வாதக்காரனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். எனவே மூன்றாவது இந்த கரேஜ், விடாமுயற்சியை பார்த்தார். நான்காவதாக ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு கூட்டு முயற்சியில் ஒருவரை ஒருவர் நம்பி ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது எவ்வளவு ஆழமாக யோசித்தப்பார்கள். எனவே காரியத்தை துவக்கினவர்கள் அதை வெற்றிகரமாக முடித்து வரும்பொழுது, கட்டில தூக்கி கொண்டு வந்தவர்கள் திரும்பி போகும் பொழுது, ஐவராக நடந்து போகும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம் நிச்சயமாக நம்ம அவர்கள் வாழ்வில். இது நமக்கு விடப்பட்ட ஒரு சவால் தான். எனவே 4 பேராக இணைகின்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிறார். எனவே இணைந்த வாழ்க்கையிலே கடவுள் இருப்பார். எனவே தான் அவர் சொல்கிறார், எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகின்றார்களோ அவன் மத்தி நான் வாசமாயிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த 4 பேர் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். ஒருவர் மீது ஒருவரில் அந்த கான்ஃபிடன்ஸில் ரொம்ப உறுதியாக இருந்தார்கள். ஆண்டவர் இதை பார்த்து வியந்து அற்புதங்களை அடையாளம் செய்தார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய தன்னார்வ தொண்டர்களாக இந்த 4 பேரும் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். ஆண்டவருடைய அற்புதங்களை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகின்ற உன்னதமான கருவிகளாக மாறினார்கள். ஆண்டவர் செயல்படுவதற்கு இந்த 4 பேரும் ஒரு கருவியாக இருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில் வெறும் செய்தி கேட்கின்றதாக இருக்கிறோமா, அல்லது ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதற்கு நாம் ஒரு கருவியாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனவே ஆண்டவர் கிருபையாக அந்த நாளை தந்திருக்கிறார். சுமந்து கொண்டு வந்த 4 பேரை போல நாமும் இயேசு கிறிஸ்துவின் தன்னார்வ தொண்டர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டு ஆண்டவருடைய முகம் வெளிப்படுவதற்கு நம்மை பயன்படுத்துவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த 4 பேரும் காணப்பட்ட ஒரு கன்சர்ன், ஒரு கமிட்மெண்ட், ஒரு கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ், இந்த 4ம் நம்முடைய வாழ்வில் இருக்குதா என்பதை உரசி பார்ப்போம். இந்த 4ம் நம்முடைய வாழ்வில் என்றைக்கு வருகிறதோ அப்பொழுது நாமே ஒரு நல்ல ஆலயமாக இருப்போம். நாமே ஆண்டவருடைய சீடுகளாக மாற்றப்படுவோம். இந்த ஆண்டவர் இந்த உலகத்துக்கு தேவை என்ன என்று சொன்னார், இப்படிப்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் தான் தேவை. ஒரு காலத்தில் விசுவாசின் கூட்டமாக நாம் இருந்தோம். இப்பொழுது ஆண்டவருக்கென்று தன்னார்வ தொண்டர்களாக, வாலண்டியர்ஸாக நாம் மாறுவோம். எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல், எந்த விதமான உள்நோக்கங்களையும் வைத்துக் கொள்ளாமல் ஆண்டவருக்காக தன்னார்வ தொண்டர்களாக நீங்களும் நானும் இணையும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எனவே அந்த ஆண்டவரை உலகத்திற்கு எடுத்துக்காட்ட நீங்களும் நானும் ஒரு கருவியாக வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, மார்க் 2ஆம் அதிகாரத்தின் வழியாக எங்களுக்கு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் சுவாமி. இந்த உலகத்திற்கு உண்மை எடுத்துக்காட்டுகின்ற ஒரு கருவிகளாக நால்வரை போல நாங்களும் இந்த உலகத்துல மாறுவதற்கு நிற்கிறவே தாரும் சுவாமி. நாங்கள் விளம்பரப்படுத்தாமல் உமது நாமம் மாத்திரம் மையப்படும்படியாக நாங்கள் இணைந்து செயல்படுகின்ற ஆற்றலையும் சக்தியையும் விசுவாசத்தையும் எங்கள் தந்தனை விடமாக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் மூலியமாக இந்த உலகத்திலே மாற்றம் நடப்பதற்கு நாங்களும் உன்னத கருவிகளாக வாழுவோம். உம்முடைய இயக்கத்திலே நாங்களும் ஒரு தன்னார்வ தொண்டர்களாக எங்களை மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் எங்களை அருள் கூர்ந்து ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதுமாக நாங்கள் ஏற்படுத்தின பணிகளிலே நீர் விரும்புகிற காரியத்தை சித்தத்தை நிறைவேற்ற உம்முடைய ஆற்றலையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய பலத்தையும் எங்களை தந்து நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேட்பெண் பாதம் பற்றி ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரம ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார்.